ஃபோனு மெசேஜ் வந்து இந்த பையன் சம்பளத்தை நல்லா பிளான் பண்ணி ஏண்ட தலையை யூஸ் பண்ணி தான் செலவழிக்கியா? சம்பளம் நீங்க எடுத்ததுக்கு எப்படி செலவழிக்கன்னு சொல்லி முடிவெடுக்கிறது நான். கல்யாணம் முடிச்சா பொறுப்பு சொந்த சுயமா ஒரு முடிவு ஒன்றுமே எடுத்துக்கொள்ளையில அவர் செய்ததுதான்டா செல்லுவாங்க. நீ ஆஜி காணி வழக்கன்னு செல்லு அப்படித்தான், காணி வழக்கன்னு செல்லு அப்படித்தான். டக்குன்னு சொல்லி முட்டையை அந்த தாச்சியில் போட்டோன்னே அவங்களோட போட்டு அப்படி எடுக்க மாதிரி இல்லை. காணி வழக்கன்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் பொம்பளைகளுக்கு செகண்ட் ஆகி கேள்வி ஆம்பளைகளுக்கு ஒரு 4 அண்டைக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு சொல்லி டேட் கொடுக்கணும். செல்ல வானம்பா 4 அண்டைக்கு மைனிட ரெஜிஸ்டர் முடிவு ஒன்றும் எடுக்கலாம், எந்த விருப்பத்துக்கு ஒன்றுமே செய்யலாம். ஏய் இந்த 23, 24, 25 3 நாள் லீவ் ஒன்று வருது. இந்த முன்னுக்கு நோம்பும் வருது. நோம்புக்கு வந்து எங்கே சாய் சின்ன ட்ரிப் ஒன்று பேத்துட்டு வரோமா? நூறலியாக்கு. எந்த பயணமும் ட்ரிப் போகிறண்டாக நூறலியாக்கு தான். இந்த பயணம் எங்கே போகிறேன்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணியேன். நாங்கள் இந்த பயணம் ட்ரிப் ஜெஃப்னாக்கு போவோம். ஓ சம்பளம் வந்த மெசேஜ் வந்து பேங்க்குக்கு விழுந்திக்கு ஃபோனு மெசேஜ் வந்து இந்த பையன் சம்பளத்தை நல்லா பிளான் பண்ணி ஏண்ட தலையை யூஸ் பண்ணி தான் செலவழிக்கியா? சம்பளம் நீங்க எடுத்ததுக்கு எப்படி செலவழிக்கன்னு சொல்லி முடிவெடுக்கிறது நான். இதேண்டா எனக்கு நடந்த இது. கல்யாணம் முடிக்க முந்தி எல்லா முடிவையும் நான் தான் எடுக்கு. எங்களோட ஃபேமிலி ட்ரிப் போனாலும் உம்மை வாப்பக்கு எத்த தேவைண்டாலும் நான் தம்பிக்கண்டாலும் குடும்பத்தில் பெரிய தலைமாய் நான் தாண்டா எவ்வளோ பெரியாக்கள் இருந்தாலும் முடிவெடுக்கு. கல்யாணம் முடிச்சா பொறுப்பு சொந்த சுயமா ஒரு முடிவு ஒன்றுமே எடுத்துக்கொள்ளையில அவர் செய்ததுதான்டா செல்லுவாங்க. அவர் செல்லியது தான் நான் செய்யணும். எனக்கு சுயமா ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கொள்ளையில ஏண்ட இட்டு ஒட்டச்சி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், என் முது எலும்போ ஒட்டச்சி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். கல்யாணம் முடிச்சாங்க செய்ய வழியில் இந்த வாழ்க்கையை வாழையலாம். ஒரு ஆம்பளை ஒன்றுமாய் சுயமாக முடிவு எடுக்கலாம். எல்லாத்துக்கும் செகண்டாகி இந்த வாழ்க்கை வாழையில எனக்கு ஃபோக்டரை போய் தாப்பிடு. இன்றைக்கே ஃபோக்டரை போய் தாப்பிடு. அது சென்னாக்க எவ்வளோ காலம் போகும்னு சொல்லி எனக்கு என்ன சரியாக செல்லேல. இனி அது வழக்கு போகிற மாதிரியே அது. இனி ஆஜி காணி வழக்கன்னு செல்லு அப்படித்தான், காணி வழக்கன்னு செல்லு அப்படித்தான். டக்குன்னு சொல்லி முட்டையை அந்த தாச்சியில் போட்டோன்னே அவங்களோட போட்டு அப்படி எடுக்க மாதிரி இல்லை. காணி வழக்கன்னு சொல்லி இடியாப்பம்மா 1008 சிக்கலி கதில். உங்களுக்கு இப்படியே காணியில் சண்டை ஒன்று போன உடனே அடுத்துட்டு காட்டினோட காணியில் சண்டை ஒன்று போன உடனே அந்த கோவத்துக்கே நீங்கள் வழக்க போடு. நான் வழக்கு போட முந்தி உங்களுக்கு படித்து சென்ன 2 பையனை யோசிங்கோ, வழக்கு போட முந்தி 2 பையனை யோசிங்கோன்னு சொல்லி உங்களுக்கு வாராத டென்ஷன் கோவத்துக்கு நீங்கள் இல்லை வழக்கு போட்டே தான் ஆகணும்னு சொல்லி வழக்கு போட்டேன். கண்டை இப்போ நடந்திக்குது. இப்போ பௌத்த குடல் மாதிரி தான் அப்படியே இழுபட்டுக்குன்னு போகும் வழக்கு. உங்களுக்கும் வழக்க பேசி உங்களோட பிள்ளைக்கும் பேசி பிள்ளைக்கும் சம்டைம் இந்த வழக்க பேசவாகும். காணி வழக்குன்னு சொல்லி அப்படித்தான். அதுக்குன்னு இனி அவங்களோட பேசி என் சரி ஒன்று முடி ஒன்று வந்து சேப்பாய் வழக்கு எடுத்து போடுவது தான் உங்களுக்கு புத்தி. இல்லாட்டி வம்பில் நீங்கள் இந்த வழக்கை வெத்தியே தான் ஆகணும்னு சொன்னாக்க உங்களோட சொத்து 10 எல்லாம் விற்று இந்த வழக்கை பேசணும். நீங்கள் ஐடியாவோட செல்லுங்களே. இப்படியே இப்போ காணி அது இது சண்டையில் போனாக்க கோவத்துக்கு வந்து வழக்கு போடும். இப்போ முந்தினாத்து இப்போ தான் வழக்கொண்டு முடிஞ்சு. அது வந்து இப்போ எங்களோட வாப்பா ஃபோக்டரே அவர்கிட்ட பேசிட்டு வழக்கொண்டு பிலா மரம் உண்டுக்கு நானாம் தம்பி ஒரு பிலா மரத்தை பிரித்து கொள்ள இல்லாமல் சண்டை. கடைசியில் வழக்கு இழிபாட்டு போய்த்து பிலா மரமும் செத்து போய்த்து வழக்கு இன்னும் மீக்குது. 7வது நாங்கள் சொல்லி தான் வழக்க முடிச்சுக்கிட்டோம். அப்படி தான் இந்த வழக்கு. நீங்கள் எந்த விஷயமா வந்த? நான் ஃபோக்டர் இந்த 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 டிவோர்ஸ் வழக்கொண்டு போட்டு கொடுத்து வந்த ஃபோக்டர். டிவோர்ஸா? அது நான் அது சரி வைஃப் டே ஸ்கூல் போகிற காலத்தில் சீரோட்டு உங்களுக்கு மாட்டிப்பட்டா? இல்லை இல்லை அப்படி ஒரு கேஸ் ஒன்றும் இல்லை ஃபோக்டர். அப்போ என்ன கேஸ்? சரினாக நான் டிவோர்ஸ் போடுறதுக்கு காரணம் எனக்கு இந்த இப்போ நான் வந்து வீட்டுக்கு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னாக்கா அவள் இல்லை இது வந்து சாம்பல் கலரும் மஞ்சள் கலரும் மேட்ச் பண்ணி அப்படி அடிக்கும் அப்படி செல்லு. அப்போ நான் சம்பளம் எடுத்தாக்க அதுக்கு எந்த செய்யணும்னு சொல்லி அவள் தான் முடிவு எடுக்கணும்.
அப்போ நான் எங்கே சரி பயணம் கொண்டு போனாலும் அந்த பயணம் எங்கே எப்படி போகணும் எப்படி வரணும் என்ன செய்யணும்னு சொல்லி அவள் தான் முடிவு எடுக்கணும். எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சி இப்போ இந்த கல்யாண வாழ்க்கையில் எங்களோட மேரேஜ் லைஃப்பில் எனக்கு வந்து சுயமாக ஒரு முடிவு ஒன்றும் எடுக்கலாம், என் விருப்பத்துக்கு ஒன்றுமே செய்யலாம், எல்லாம் அவட்ட கேட்டு கேட்டு தான் செய்யணும். இனி எனக்கு சுயமாக முடிவு ஒன்று எடுக்கலாத இந்த கல்யாண வாழ்க்கை வெறுத்து பேத்தி ஃபோக்டர் இங்கே அதுதான் நான் இந்த டிவோர்ஸ் ஒன்றுக்கு போகணும்னு சொல்லி ஐடியா எடுத்தேன். அது சரி ஆம்பளை ஒன்று சொன்னாக்க சுயமாக முடிவு எடுக்கணும், அந்த தைரியம் மீக்கணும். எல்லா விஷயத்துக்கும் பொம்பளைகளுக்கு செகண்டாகி கேள்வி ஆம்பளைகளுக்கு நாங்கள் ஆம்பளைகள் அவங்க அப்ரூவ் தந்து நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் இந்த இடுப்புள்ள சீவல் இல்லாதவனுங்களா முதுகெலும் பீக்கு நெஞ்ச முன்னு போட்டு ஒன்று ஆம்புலன்ஸ் சொன்னாக்க தைரியமாக முடிவெடுக்க கேளுமா வைக்கணும். சுயமாக முடிவெடுக்க இல்லாத கல்யாண வாழ்க்கையில் வேலை இல்லை. நாங்கள் போடணும் டிவோர்ஸ் வளர்க்கணும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டாந்தா இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் கொண்டு வர இல்லை ஃபோக்டர். டாக்குமெண்ட்ஸுகள் ஒன்றும் கொண்டு வராமல் இப்படி டிவோர்ஸ் வழக்கு போடுங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அது இது கூட இந்த விவாசாத்திக கூட கல்யாணம் முடித்த அந்த சர்டிஃபிகேட் அது இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்கலே. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அது இது இந்த ரெஜிஸ்டர் பண்ணின டேட் அந்த கல்யாண சர்டிஃபிகேட் அது இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எப்போக்கி வரணும் ஃபோக்டர் எனக்கு டேட்டோடு சொன்னால் எனக்கு வந்து கொலையில் எப்போக்கி வரணும்னு சொல்லி கோயிலுங்கோ ஒரு டேட் ஒன்று எனக்கு சுயமாக செல்லேலா டேட்டை யோசனை பண்ணி எனக்கு சுயமாக செல்லேலாம் கோயிலுக்கு நான் கொஞ்சம் ஒய்ஃப்ட்டு கேட்டு சொல்லிடுறேன். ஹலோ இந்த டார்லிங் இந்த டிவோர்ஸ் வழக்கொண்டு அந்திக்கு அவர் இப்போ டேட் ஒன்று கேட்கு ஒரு 4 அண்டைக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு சொல்லி டேட் ஒன்று கொடுக்கணும். செல்ல வானம்பா 4 அண்டைக்கு மைனிட ரெஜிஸ்டர். ரைட் மைனிட ரெஜிஸ்டரே உங்களோட சரி. அப்போ நான் அந்த டேட்டை கொடுக்கல. அப்போ 5ஆம் தேதி ஒரு டேட் ஒன்று இருக்குது அந்த வானம்பா. அப்போ ஒரு 10ஆம் தேதி மட்டும் கொடுக்குவா டேட் ஒன்று. 10ஆம் தேதி ஒன்றும் இல்லையே உங்களை கூட்டிக்கொண்டு எங்கள் உம்மா வீட்டுக்கு போகணும். அப்படியா சாரி. அப்போ எத்தனாம் தேதி கொடுக்கணும்னு சொல்லுங்களே டேட்டு? 15ஆம் தேதி என்றா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த டேட்டுக்கே வர சொல்லுங்களே. 15ஆம் தேதி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு 15ஆம் தேதி வாங்கும். சுயமாக ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாட்டி அந்த கல்யாண வாழ்க்கையில் வேலை இல்லை. ஆம்பளை ஒன்று சொல்லி தைரியமாக நெஞ்சை போட்டுக்கொண்டு ஒய்ஃப்ட்ட எல்லாத்துக்கும் கேட்டு பட சுயமாக முடிவு எடுக்கணும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வாங்கலை நான் சொன்ன டேட்டுக்கு. ஓகே ஒன்றோ என் ஐடியாவை மாற்றிக்கொண்டு நான் இந்த வழக்கு போட தேவையில்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க கூட சேர்ந்து வாழியேன். அதனால் இல்லை இவ்வளோ நாளாக நான் நினச்சிக்கொண்டு இந்த எனக்கு மட்டும்தான் இந்த சுயமாக ஒரு முடிவு ஒன்று எடுக்க இல்லாத எல்லாம் ஒய்ஃப் மாதிரி சொல்லியே முடிவு எடுக்கணும். இந்த சுயமாக முடிவு எடுக்க இல்லாத எனக்கு மட்டும்தான் பார்த்தா கல்யாணம் முடித்த ஆம்பளைகள் எல்லாருக்குமே இதே நிலைமை தான். இப்போ ஃபோக்டரும் எல்லாத்துக்குமே ஒய்ஃப்ட்ட கேட்டே முடிவெடுக்க அடுத்த மாதிரி எல்லா ஆம்பளையும் அப்படியே ஆகிக்கும். ஏன்னா சுயமாக முடிவெடுக்க இயலாவே தடமாறு ஆகிக்கும். பரவாயில்ல டாக்டர் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவாவோடய சேர்ந்து வாழியேன். நான் வாரேன். டிவோர்ஸ் வழக்கு போட தேவையில்லை. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப். These nuts